ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து உங்க எல்லாருக்கும் அமையட்டும். இங்கே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, does your person thinking about you or not? உங்கள் நபர் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்களா இல்லையா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம பை செலெக்ஷனுக்கு போயிடலாம். எனக்கு வந்து 2 பைல் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பைல் வந்து ஒயிட் வித் பிங்க் ரோஸ், செகண்ட் பைல் வந்து எல்லோ வித் ஆரஞ்ச் ரோஸ். ஸோ உங்களுக்கு இந்த 2 பைலில் எந்த பைல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எந்த பைல் வந்து எடுக்கணும்னு தோணுதோ அந்த பைல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பைல் 1 பார்க்கலாமா? பைல் 2 நம்ம ஓரமாக வச்சிடலாம். பைல் 1 நான் ரிவீல் பண்ணுறேன், பாருங்க. த லவர்ஸ் கார்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருந்திருக்கு. ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன், பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன் பார்க்க முடியுது. ஸோ ஏஞ்சல் கிட்ட இருந்து உங்களுக்கு பிளஸிங்ஸ் இருக்குது, இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு பிளஸிங்ஸ் இருக்குது. ஸோ டைரக்டான அந்த பிளஸிங்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு கிடைக்குது. பார்க்கலாமா உங்கள் பர்சன் வந்து உங்களை திங்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, லாட் ஆஃப் கார்ட்ஸ் ஹியர். நிறைய கார்ட்ஸ் வந்திருக்குங்க. பார்க்கலாமா ரீடிங்ஸ்? ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சனை திங்க் பண்ணிக்கிட்டீங்களா பார்க்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று, த ஃபர்ஸ்ட் கார்ட் லைட் ஆஃப் கப்ஸ், ஹை பிரிஸ்ட், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், 6 of Pentacles, 10 of Swords, and the Empress, Judgmental, 5 of Wands, 8 of Swords, the Queen of Cups, 10 of Pentacles, the Moon, 4 of Cups. பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து பிளஸிங்ஸ் இருக்குது. உங்கள் ஒரு கனெக்ஷன் வந்து சோல்மேட் கனெக்ஷனும் தாண்டி ஒரு டிவைன் கனெக்ஷனாகவுமே இருக்குது. ஸோ டிவைன் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கனெக்ஷன் வந்து எவ்வளோ வந்து சண்டை வந்தாலும் மறுபடியும் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரீயூனியன் பண்ணுறதுலாம் டிவைன் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு வந்து த எம்ப்ரஸ் கார்டு, த லவ்வர்ஸ் கார்டெலாம் பார்க்குறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. த எம்ப்ரஸ் லைக் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க. இந்த ரீடிங்கில் நிறைய பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டே இருக்குல்ல. எஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கனெக்ஷனாகவும் தெரியுது. உங்கள் பர்சன் இங்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நபரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க கரண்ட்டில். லைக் உங்கள் பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா இல்லையா? நிச்சயமாக திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நமக்குள்ள ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, அப்படி வந்து இந்த கனெக்ஷன்ல அப்படி என்ன நடந்துச்சு, அந்த அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல, ஆனா வந்து ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு உங்க பர்சன் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஏன் இந்த சண்டை, ஏன் இந்த செப்பரேஷன், ஏன் இந்த கான்ஃப்ளிக்ட், ஏன் இந்த ஆர்குமெண்ட், ஏன் இந்த டிஸ்அக்ரிமெண்ட் நமக்குள்ள, ஏன் இந்த ஈகோ கிளாஷ், ஏன் ஒரு டிஃபென்சிவாகவே நம்ம 2 பேரும் இருக்கோம், நம்ம ஏன் பேட்சப் ஆகக்கூடாது, உங்க பர்சன் வந்து திங்க் பண்றாங்க. ஓகேவா? ரொம்பவே வந்து ஒரு அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க உங்கள் பர்சன். உங்களை அவ்வளோ அட்மையர் பண்ணுவாங்க போல. லைக் நீங்கள் ஒரு சின்னதாக வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு குர்த்தி வேர் பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் பர்சன் அவ்வளோ அட்மையர் பண்ணி உனக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சின்ன விஷயம் வந்து உங்கள் பர்சன் நிறைய நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட இருந்து. ஏன் நீ இன்னைக்கு வந்து ஐலைனர் வைக்கல, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ
எஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த ரீடிங்ஸ் பார்க்கவே. உங்களுக்குள்ள நிறைய இன்செக்யூரிட்டீஸ் இருக்கு. உங்க பெர்சன் வந்து உங்கள வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கு நிறைய வந்து நீங்க டிமோட்டிவ் ஆகுறப்போ நிறைய மோட்டிவ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் நீங்க வந்து இன்செக்யூரிட்டியாவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க பாஸ்ட்ல வந்து. லைக் நான் வந்து அழகாவே இல்ல, நீங்க ஒரு ஜோன்ல இருப்பீங்க. ஆனா உங்க பெர்சன் வந்து உங்கள அவ்ளோ அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்ளோ அட்மையர் பண்றாங்க. சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அட்மையர். அந்த அளவுக்கு ஒரு உங்க மேல வந்து ஒரு லவ் பார்க்க முடியுது. ஆனா இப்ப ஏன் அந்த கான்ஃப்ளிக்ட்? ஏன் அந்த சண்டை? இது வந்து ஒரு பெர்சன் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க. இன்னொரு பெர்சன் வந்து ஸ்டில் நம்ம பேசணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா வந்து அதுக்கான கரெக்டான டைம் வந்து இந்த கனெக்ஷன்ல இல்ல. கண்டிப்பா உங்க பெர்சன் வந்து இந்த நைட் டைம் இருக்குல்ல, அந்த நைட் டைம்ல ரொம்ப ஹெவியா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டே டைம்ல வந்து அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலுமே இந்த நைட் வரப்ப மட்டும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆன்சைட்டி கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க நீங்க. ஒரு தலைவலி, ஒற்றை தலைவலி, அதான் வந்து கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. மூன் சொல்றப்போ வந்து உங்க 2 பேருக்குமே வந்து மூன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்க லவ் ஒரு பர்சனுக்கு மூன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஒரு பர்சன் வந்து மூனை பார்த்து வந்து மிஸ் பண்றது, சடனா அந்த மூன் பாக்குறப்போ உங்க ஞாபகம் வருது. இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப டீப்பா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குங்க. இருந்தாலும் உங்க பர்சன் உங்களை மிஸ் பண்ணாத மாதிரி உங்ககிட்ட காட்டிட்டு இருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு மிஸ்ட்ரி சொல்லுவாங்கல்ல, மறைச்சு ஹிடன் பண்ணி வைக்கிறாங்க. நான்லாம் மிஸ் பண்ணாத மாதிரி காட்டிக்கிறாங்க. ஓகேவா? ஸ்டில் நீங்க 2 பேரும் வந்து ஒரு பிளாக்கேஜ்ல இல்லாம ஒரு பிளாக்ல அதுவும் பண்ணிக்கல. ஆனா நாங்க பேசாம இருக்கோம், செப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டோரி போடுறப்போ ரொம்ப ஹாப்பியா அப்படியே போட்டுப்பாங்க. ஆனா வந்து உங்க பர்சன் வந்து அவ்வளோ மிஸ் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அதை பார்த்துட்டு அவங்க என்ன மிஸ்ஸே பண்ணலன்னு நினைக்கிறீங்க. ஓகேவானா வந்து உங்ககிட்ட ஹைட் பண்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறத ஹைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? நான் வந்து அவளை மிஸ்லாம் பண்ணல, நான் அவளோட லைஃப்ல வந்து ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ரொம்ப வந்து லவ்விங்கா கேரிங்கா இவ்வளோ அழகா பார்க்க முடியுங்க அந்த கனெக்ஷன்ஸ். ஓகேவா? எஸ். பட் ஒரு பர்சன் மட்டும் ஏன் அப்படி இருக்கீங்க, ரொம்ப ஸ்டபானா இருக்கீங்க. சீக்கிரமா வந்து அந்த ஸ்டபான்ல இருந்து வெளியே வாங்க. கைஸ், பைல் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ திங்க் இந்த கனெக்ஷன் பார்க்குறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ரீடிங். லைக் எஸ், சின்ன ஒரு சண்டை வந்து நம்மளை வந்து ரொம்ப தூரம் ஆக்கிறது இல்லை, நிச்சயமா ஆக்கிறது. நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம் இதுக்கெல்லாம் நமக்கு சண்டை வருமா. எவ்வளவு பெரிய சண்டை நமக்குள்ள வந்திருக்கு. நம்ம அப்பெல்லாம் சேர்ந்து இருந்தோம், குட்டியா ஒரு சண்டை வரப்ப நம்ம இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்க வந்து நினைப்பீங்க. எனக்கே தோணுது இந்த பாக்குறப்போ இந்த ரீடிங்ல வந்து. ஆக்சுவலி வந்து வாட்டர் எலிமெண்ட் ரொம்ப ப்ரெசன்டபிளா இருக்குங்க. ஸ்கார்பியோ அண்ட் பைசஸ் இன் கேன்சர். இந்த 3 எலிமெண்ட் இந்த 3 கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் எர்த் எலிமெண்ட் வந்து டாரஸ், விக்ரோ, கேப்ரிகார்ன் எல்லாம் ரொம்ப வந்து ஹெவியா இருக்கு. ஸோ ஒரு மார்னிங் டைமை விட நைட் டைம்ல உங்க பர்சன் நிறையவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த இந்த ஒரு டைம் பீரியட் சேஞ்ச் பண்ணணும், இப்படியாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்களால வந்து அது ஓவர் கம் பண்ண முடியல. ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா வந்து விட்டு கொடுக்கலாம். ஆனா நீங்க ஒரு பர்சன் வந்து ரொம்ப இவ்வளோ ஸ்டெப்பானா இருக்கீங்க. எவ்வளோதான் வந்து அவங்க பேசினாலும் நீங்க வந்து கண்டுக்காத மாதிரி, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணாத மாதிரி, கால் பண்ணாலும் பார்க்காத மாதிரி இருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஒரு பர்சன். லைக் கைஸ், உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு, உங்களுக்கு ரெசனேட் ஆகிற பார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஆல்ரெடி சொல்லுது. இது 8 ஆஃப் சோர்ட்ஸ் பார்க்குறப்போவே லைக் அந்த கயிறு வந்து எங்களுக்கு ஆட காட்டுறேன். சரி பாருங்க, அந்த கயிறு வந்து தெரியுதா? ஓகே, அந்த கயிறு வந்து அந்த கண்ணில் கட்டியிருக்க அந்த அந்த துணி வந்து ரொம்பவே வந்து லூஸாக தான் இருக்கு, ரொம்ப டைட்டாலாம் இல்லை. வந்து அவுக்கிற அளவுக்கு தான் இருக்கு, அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா வந்து அதையே வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அது வந்து அவங்களே வந்து இப்படிதான் இருக்கும், நம்ம இப்படிதான் இருக்க போறோம்னு நீங்களே வந்து ஒரு குறிக்கோளோட நீங்க வைக்க மாதிரி தெரியுது. எஸ் கைஸ், சாரி, திஸ் இஸ் யுவர் ரீடிங். பை 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய பார்ட்னர் கிடைக்கல, ரொம்ப பெரிய விஷயங்க. எஸ், பியூட்டிஃபுல் திங். எஸ், இந்த பை 1 நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ரீடிங் கைஸ். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் நான் நம்புறேன்.
தேங்க்யூ ஸோ மச். பைல் 1 வந்து பார்த்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணுங்க ரெசனேட் ஆச்சுன்னா. ஹே பைல் 2, பைல் 2 சூஸ் பண்ணவங்களோட கார்டு பார்த்துடலாமா என்ன இருக்குன்னு. வாவ், பியூட்டிஃபுல். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி வந்திருக்கு. ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாக இருக்காங்க அவங்க. பர்சன் இந்த மேலே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காங்க. எஸ், சூப்பராக இருக்குது பார்க்குறது. எனர்ஜி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த பர்சன் ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன், இந்த ஃபன்னி பர்சன். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த பர்சன் கூட ஃப்ரெண்ட்லி ஆகிடலாம். பார்க்கலாமா காட்ஸ் என்ன வருதுன்னு. ரொம்ப ஃப்ரீ திங்கிங் பர்சன். பைல் 2க்கான காட்ஸ் பார்த்துலாம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்களோ இல்லையான்னு பார்க்கலாமா. வாவ், பைல் 2 அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க. பைல் 1 பார்க்குறக்குள்ள ரொம்ப ஆப்போசிட்டாக வந்திருக்கு. பைல் 2 ஆக்சுவலி வந்து வர கார்ட்ஸ் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. லாட் ஆஃப் கார்ட்ஸ் ஓகேவா, நான் பார்க்கலாம். ஓகே, ஒரு கார்டு. ஓகே, பார்க்கலாம். என்ன கார்ட்ஸ்ன்னு எடுத்துடலாமா. கைஸ் இவ்வளோ கார்ட்ஸ் வந்துருக்கு எனக்கு. ஆக்சுவலி நிறைய கார்ட்ஸ் வந்துச்சு. நான் வந்து போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்க்கலாம். பைல் 1 Justice, and Page of Swords, the Fool, 4 of Pentacles, 8 of Cups, the Devil, overall energy, the Star, 9 of Cups, 9 of Pentacles, 7 of Swords, 4 of Wands, 5 of Pentacles, 7 of Wands, and Knight of Wands, Emperor, 9 of Swords, 3 of Swords, the Magician, and the Page of Wands. Guys, பார்க்கலாம். lot of cards, நிறைய cards இருக்கு. லைக் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்களா இல்லையா. ஐ திங்க் நோ தான் வந்து இதுக்கான ஆன்சர். எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க. உங்களுக்குள்ள வந்து கண்டிப்பாக ஒரு ஹார்ட் பிரேக் அப்படி இருக்கும். பர்சன் வந்து அந்த பர்சன் வந்து ஓவராக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்சசிவ் சொல்லுவாங்க, அந்த பர்சனுக்கு ரொம்ப அப்சசிவாக இருக்காங்க. சரி, உங்களை பற்றி அவங்க அவ்வளோவா வந்து திங்க் பண்ணிக்கல. பட் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் பீரியட் வரும் கண்டிப்பாக, அப்போ திங்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நோ த ஆன்சர் வந்திருக்கு. பார்க்கலாமா என்னென்ன டீட்டெயிலா. கைஸ், நோன்னு சொல்லக்கூடாது. மேபி வந்து திங்க் பண்ணலாம், திங்க் பண்ணாமே இருக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அப்சசிவாக அந்த தேர்ட் பர்சன் கூட தான் இருக்காங்க. ஓகேவா, லெட்ஸ் சி. கைஸ், இங்கே வந்து எப்படி சொல்கிறது, எஸ் அவங்க வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து தேர்ட் பர்சனுக்கு டீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் கண்டிப்பாக நடந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் பிரேக்கப் நடந்திருக்கு. ஸ்டில் வந்து அப்பப்போ ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனாக இருக்குது இந்த கனெக்ஷன். அப்பப்போ வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அப்பப்போ சாரி எப்பயாச்சும் வந்து பேசியிருப்பாங்க. திடீர்னு வந்து அந்த தேர்ட் பர்சன் அவங்க சரியாக பேசல, உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஓகே, அவங்க நல்லா பேசுறதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுவாங்க. நீங்களே திங்க் பண்ணிருப்பீங்க, சடனாக வந்து பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பேசாமல் போகிறாங்க. லைக் இன்னைக்கு நல்லா பேசுகிறாங்க, நாளைக்கு பார்த்தா காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 10 days 20 daysக்கு அப்புறம் வந்து பேசுகிறாங்க. அப்படி இருந்திருப்பாங்க இந்த பர்சன். ஓகேவானா, ஆனால் இவங்க ரொம்ப ஈஸிலியே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆகக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீ திங்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப இவ்வளோதான் இன்னசென்ட். உங்கள் பர்சன் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் தெரியுறாங்க. பட் இன்னசென்ட்டாக இருந்தாலுமே அவங்க இப்போ வந்து ஒரு தேர்ட் பர்சன் டீல் பண்ணிட்டு தான். ஏன்னா அவங்களுக்கு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு பர்சன் கூட கமிட் ஆகிருக்கலாம்.
ஆர்எல்ஸ் வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வந்து அவங்க வந்து இன்னொரு பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பார்க்கலாமா? அவங்க வந்து உங்க பர்சன் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் வந்தாலே ஒரு லீட் பண்ணி கொண்டு போற ஒரு பர்சனா இருப்பாங்க. இந்த விஷயம் இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்னால முடியும், நான் பார்த்துப்பேன். எவ்வளவுதான் நீங்க போயிட்டு ஒரு டிஃபென்சிவ் ஒரு சண்டை போட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏன் போகணும் அப்படிதான் இருந்திருப்பீங்க. அந்த பர்சன் வந்து உங்களை பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. நல்லா அவங்களே வந்து நல்லா வைலண்ட் ஆகி டெரரா வந்து பேசி வந்து உங்களை ஆஃப் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து ஒன் வேர்ட் வந்து ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்டாலுமே வந்து அவங்க வந்து 10 வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு வார்த்தைகள் வந்து பேசி வந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டிஃபென்சிவ் மோட் போயிட்டு ஒரு அக்ரெசிவா மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்க ஏன் பேசணும், பேசாமே இருந்திருக்கலாமே அப்படி ஆயிருப்பீங்க. நீங்க எவ்வளோ ஒரு வேகமா போயிட்டு பேசணும், இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படி இருந்திருப்பீங்க. ஆனா வந்து உங்க பர்சன் என்ன பண்றாங்க, பேச விட்டுருக்க மாட்டாங்க. அவங்களே 10 வார்த்தை இவ்வளவு வார்த்தைகள் பேசி உங்களை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு ஸ்டில் நீங்க வந்து உங்க பர்சனல் ஸ்பை பண்றது, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது, லைக் அவங்களுக்கு தெரியாம போய் ஓகே சடனா மீட் பண்ண நேர்ல பார்த்து பேசலாம் அப்படி அப்படி போய் பேச போனாலுமே வந்து அவங்க பேசிருக்க மாட்டாங்க. இல்லை நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து உங்க அந்த ஒர்க் சார்ந்து இருக்கு அவ இருந்தாங்கன்னா அங்கேயும் நீங்க போய் பேசலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் பேசிருக்க மாட்டாங்க. நீங்க எங்க போய் பேசினாலுமே வந்து பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி தெரியுறாங்க உங்க பர்சன். பட் ஸ்டில் உங்க பர்சன் வந்து ஏன் அப்படி பண்றாங்க, எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஆச்சு பாப்போமா? எதுக்காக இப்படி ஆயிருக்குன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பர்சனுக்காக நீங்க உங்களோட செல்ஃபை வந்து டவுன் பண்ணிக்கிறீங்க. ரொம்பவே டவுன் பண்ணிக்கிறீங்க. நீங்க மத்தவங்க கிட்ட அப்படி இருக்க மாட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க ஒரு வேற மாதிரி காமிச்சிருப்பீங்க. உங்க பர்சன் வரப்போ மட்டும் நீங்க வந்து ரொம்ப வந்து கீழே போயிடுறீங்க. ஓ அங்க சொல்றதுதான் அந்த மாதிரி. நீங்க வந்து உங்களை புதுசா பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்க வந்து மத்தவங்க கிட்ட அப்படி இல்லை. ஆனா உங்க பர்சன் வரப்போ மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப புல் டவுன் ஆக்கிக்கிறீங்க உங்க செல்ஃப். நீங்களே வந்து திங்க் பண்ணிருப்பீங்க, நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இப்படி இல்லை, ஆனா இவங்க கிட்ட நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகிருக்கும் கைஸ். எஸ், நீங்க வந்து ஸ்டில் இதுவும் வந்துங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸே இருக்கட்டுமே. ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான் மெயினா ஒரு தெரியுது எனக்கு. அதனாலுமே அதான் அந்த தேர்ட் பர்சன் இருக்கிறாங்களா, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போல. அந்த தேர்ட் பர்சன் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் ஸ்டில் நீங்க ரொம்பவே வந்து யூ நீட் ஒரு பேஷண்டே இல்லை உங்ககிட்ட. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் தேவைப்படுது. ரொம்ப பேஷண்டா திங்க் பண்ணுங்க. இப்போ நீங்க போயிட்டு பேசுறீங்க அப்படின்னா வந்து யோசிங்க, இப்பயே பேசலாமா வேண்டாமா, இந்த பர்சன் கிட்ட நம்ம பேசினா கரெக்டா இருக்குமா, ஓகேவா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு போயிட்டு அந்த பர்சன் கிட்ட பேசுங்க. ஒரு தடவைக்கு ஒரு 100 தடவை 10 தடவை அந்த மாதிரி யோசிச்சு போய் பேசுங்க. யோசிக்காம ஓகே நான் வந்து கேட்டே ஆகணும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா, அவங்க சொல்றதுதான், அவங்க பேசுறதுதான், நான் சொல்றதுதான்ப்பா இங்க. அந்த மாதிரி நான் தான் இங்க கிங், இங்க வந்து நான் வச்சதுதான் சட்டம், அந்த மாதிரி இருக்காங்க உங்க பர்சன். ஆனா வந்து அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியல அந்த ரிலேஷன்ஷிப்ல. பட் அது ஒரு கார்மிக்கா இருக்க சான்ஸ் இருக்கு. எஸ், கார்மிக் தான். பட் கூடிய சீக்கிரத்தில் அந்த பர்சனும் வந்து இந்த பர்சனை விட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு வரும். அப்போ வந்து அந்த பர்சன் எப்படி பேசுவாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு டிஃபென்சிவ் மூவ்ல இருந்தாங்கல்ல, நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா 10 வார்த்தை பேசுறது, நீங்க கால் நீங்க 100 தடவை கால் பண்ணாலும் எடுக்காம இருக்குது, நீங்க மெசேஜ் பண்ணாலும் பார்க்காம இருக்குது, அப்படி பண்ணிருப்பாங்களே இந்த பர்சன். அந்த கார்மிக் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன் எப்படி தெரியுமா அவங்க கிட்ட பேசணும் போறாங்க, நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. என்னது நீ வந்து நம்ம கிட்ட இப்படி பேசுறாங்களா? நீங்க கால் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரிங் ஒரு செகண்ட் ரிங்கே எடுத்துருவாங்க. நீங்க மெசேஜ் பண்ண உடனே பார்த்து ரிப்ளை எல்லாம் பண்ணிடுவாங்க. நீங்க ஷாக் ஆயிடுவீங்க, இந்த பர்சன் நிஜமாவே மாறிட்டாங்களா, இல்ல நடிக்கிறாங்களா, இல்ல நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறாங்களா அப்படின்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கும். நீங்க அவங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்க, உங்களை வந்து விட்டுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டாங்களா, அந்த ஒரு கில்ட் வந்து உங்க பர்சனுக்கு வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து கண்டிப்பா வந்து பேசுவாங்க. நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுங்க வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்து சைலண்டா வாக் அவே பண்றாங்க. உங்ககிட்ட கெஞ்சலாம் மாட்டாங்க, ஆனா வந்து உங்ககிட்ட பேச வருவாங்க. சைலண்ட்லி வந்து வருவாங்க உங்ககிட்ட பேசி பார்க்கலாம் வருவாங்க. நீங்க வந்து இல்ல முடியாது அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து வாக் அவே பண்றாங்க, உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் பண்றாங்க.
அது எப்படி சொல்றது, அது உங்க இஷ்டங்க. நீங்க இந்த பர்சன் கண்டிப்பா வருவாங்க, நீங்க அக்செப்ட் பண்றதோ அக்செப்ட் பண்ணாதோ உங்களோட இஷ்டம். பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ஏன் அவங்க வந்து அந்த பர்சன் கிட்ட உங்களை விட்டுட்டு ஏன் அந்த பர்சனை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணி நீங்களும் பார்க்கணும். எஸ், உங்ககிட்ட வந்து நீங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னா வந்து, நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணீங்கன்னா வந்து பர்ஸ்ல சொன்னல, மத்தவங்க கிட்ட நீங்க அப்படி இல்லை, உங்க பர்சன் கிட்ட நீங்க வந்து உங்களை புல் டவுன் பண்ணி காமிக்கிறீங்க, உங்க தலை குறைவா காட்டியிருக்கீங்கல்ல, அது முதல்ல நீங்க உடைங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுவா நீங்க உங்க பர்சன் கிட்ட காட்டுங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்டாண்டர்ட்லயே இருங்க. எஸ் கைஸ், நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து பில்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஜஸ்டிக்ஸ் கிடைக்கும். ஐ திங்க் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கு இந்த ரீடிங்ஸ் பார்க்குறப்போவே. லைக் இங்கே வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்டபிளாக இருக்குன்னா, ஃபயர் எலமெண்ட்ஸ் ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குது, ஏரிஸ் லியோ சாக்ரட்டிஸ். ஸோ அந்த எலமெண்ட் இங்கே ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குது பார்க்குறப்போவே. அதான் உங்கள் பர்சன் கிட்ட ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பாஸ்ட் பெட் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்களா, அப்படி கிஃப்ட் பண்ணாங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த பெட் திடீர்னு வந்து அந்த பெட்டு அந்த ஞாபகம் வந்து உங்களை மிஸ் பண்ணலாம். நீங்களும் அந்த பெட்டை பார்த்து அவங்கள மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த பெட்டுனால மறுபடியும் ஒரு கனெக்டிவிட்டி, அந்த பெட்னால நம்ம அப்படி சேருறது, அந்த மாதிரி வரும். அப்படி இல்லையா அந்த பர்சன் அந்த கண்டிப்பாக மறுபடியும் பேசுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த கார்மிக் பர்சன் போனதுக்கப்புறம். கைஸ், உங்களுக்கு வந்து பைல் 2 எந்த அளவுக்கு ரெசனேட்டாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் பைல் 1க்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கு இந்த எனர்ஜி, பைல் 2ஓட எனர்ஜி. கைஸ், உங்களுக்கு இந்த பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே ரெசனேட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைல் 1 வந்து நீங்கள் பார்க்கலாம். கைஸ், கண்டிப்பாக ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து எனக்கு பைல் 1 வந்து ரெசனேட் ஆச்சு, எனக்கு பைல் 2 ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண பைலுமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், திஸ் இஸ் அவர் ரீடிங். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து அந்த ரீடிங்ஸ் வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.